நாஞ்சில் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கா. இதில் ஆண்ட்ரியா, சலீம் கோஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். கா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. படத்தின் டைட்டில் கா. எல்லாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 3-4 பேர் சேர்த்து வச்சா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறக்காக கான்னு சொல்லி சிம்பிளாக வச்சுட்டார் எங்கள் டைரக்டர். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம். படம் எடுத்து ஒரு 2 வருடம் ஆகிவிட்டது. பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, என்னாச்சு சார், இன்னும் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா, என்னாச்சு, எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன். 3:30க்கு ஃப்ளைட் இருக்குது, டிக்கெட் எடுத்தாச்சு, 2:30க்கு உள்ளே ரீச் ஆகிடுச்சு. 3:30க்கு வரல, ஃப்ளைட் வரல, 4 ஆயிடுச்சு. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது, இன்னொரு 2 ஹவர்ஸ் ஆகும், ஃப்ளைட்டு வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போயாச்சு, திருப்பி வர முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். 4:30 5:30 ஆயிடுச்சு. சொன்ன டயத்துக்கு வரல, 6 o'clock தான் வந்தது. டயத்துக்கு வந்தது. நானும் ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டேன். அதேமாதிரி இந்த காகப்படமும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். முயற்சி ஃபுல்லாக நம்ம டைரக்டர், நம்ம நண்பர் ஜான்மேக் சார், மேடம் எல்லோரும் சிறப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்லாம் பண்ணும்போது இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த படத்தை லான்ச் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் சிறப்பான படம். யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டீப்பாக காடை காட்டியிருக்க முடியாது. மும்பையில் போட்டு காட்டினோம், பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெரிய டீம் தான் பார்த்தாங்க. ஒரே ஒருத்தர் தான் போட்டு காட்டினோம். இப்போ லாஸ்ட் வீக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு படம் வந்திருக்குன்னு சொல்லி. நாஞ்சில் அதில் வந்து ரொம்ப வாழ்ந்துருக்காரு. நான் கூட ஆரம்பத்தில் படம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது.